ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணை இல்லாத நாமத்தினாலே இந்த கால வேளையிலே தேவனுடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். தூரத்திலிருந்தும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காகவும் நான் கர்த்தரை துதிக்கிறேன். சந்தோஷமா இருக்கிறவங்களாம் கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரியமானவர்களே, நாம் தொடர்ச்சியாக அன்பும் மன்னிப்பும் என்கின்ற தொடர் போதனையை தியானித்து கொண்டு வருகிறோம். அன்பும் மன்னிப்பும், தேவனுடைய அன்பையும் இயேசு கிறிஸ்துவானவருடைய அன்பையும் நாம் தியானித்தோம். இன்றைக்கு ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கிறதை நாம் தியானிக்க போகிறோம். ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கவனிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கவனித்தால் மட்டும்தான் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன், அதாவது கவனித்தா மட்டும்தான் கேட்க கடவன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கவனிக்க கடவன், புரிந்து கொள்ள கடவன் என்று அர்த்தம். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றால், கேட்டு ஏதாவது வாய்ப்பு இருந்தா பார்க்குறேன், வாய்ப்பு இருந்தா ஃபாலோ பண்றேன், இல்லைன்னா விட்டுறேன்ன்றது அதனுடைய அர்த்தம் அல்ல. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கீழ்ப்படுகிறேன் என்று அர்த்தம். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கீழ்ப்படுகிறேன் என்று அர்த்தம். அதுபோல நாம் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கட்டும். அப்படின்னா ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கீழ்ப்படிவான், விரும்புகிறவன் கீழ்ப்படிவான் என்று அர்த்தம். அப்படியானால் ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமும் நாம ஆப்ஷனுக்குரியதாக வச்சுக்க கூடாது. நீங்க சொல்லுங்க, நான் எனக்கு செட் ஆனா நான் எடுத்துக்கிறேன், இல்லைன்னா நான் அதை எடுத்துக்க முடியாது அப்படின்னு ஆப்ஷனா நாம இதை எடுக்கக்கூடாது. இதை கண்டிஷனா நாம எடுத்துக்கொள்ளணும். நீங்க சொன்னீங்கன்னா நான் கேட்பேன்னா ஏற்றுக்கொள்வேன், நான் கீழ்ப்படிஞ்சிருவேன். நீங்க சொன்னீங்கன்னா நான் கீழ்ப்படிஞ்சிருவேன். இந்த மனநிலை தான் ஆவிக்குரியவர்களின் மனநிலை. புரிஞ்சவங்க மட்டும். எந்த மனநிலை? நீங்க பாட்டுன்னு பிரசங்கம் பண்ணுங்க, எனக்கு செட் ஆகிறத நான் எடுத்துக்கிறேன், எனக்கு செட் ஆகிறத நான் விட்டுறேன் என்பதல்ல ஆவிக்குரியவர்களுடைய மனநிலை. கர்த்தர் தன்னுடைய வார்த்தையிலிருந்து நமக்கு விலக்கி பேசுகிற எந்த காரியத்தையும் கட்டளையாக ஏற்றுக்கொள்வதுதான் ஆவிக்குரியவர்களுடைய அறிவு, ஆவிக்குரியவருடைய மனநிலை. சரி, யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். யோவான் 13ஆம் அதிகாரம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கின்ற புதிதான கற்பனையை உங்களுக்கு கொடுக்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பும் மன்னிப்பும் என்கின்ற இந்த தொடர் போதனையில பிதாவானவர், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பை நாம் தியானித்தோம். இயேசுவானவர் தம்மை நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்ததினாலே நம்மை வைத்த அவருடைய அன்பையும், 7 விதமான விசாரணைகள் மூலமாக கொடுமைப்படுத்தப்பட்டாலும் நம்மேலே அவர் வைத்த அன்பையும் கடந்த சில வாரங்களாக நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நாளில ஒருவரில் ஒருவர் எப்படி இருங்க, எப்படி சொல்றாரு? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள் அப்படின்னு சொல்லி முடிக்காம, நான் உங்களில் அன்பா இருந்தது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள். ஆகவேதான் நாம் இந்த செய்திகளை தொடங்குவதற்கு முன்பாகவே நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த இடத்திலிருந்து தொடங்காமல், அன்பாகவே இருக்கிற தேவனிலிருந்து, அன்பாகவே தன்னை வெளிப்படுத்தின கிறிஸ்துவிலிருந்து, அப்படியானால் பிதா என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறது போல நான் உங்களிடத்தில் அன்பாய் இருக்கிறேன் சொல்லிட்டு, நான் உங்களிடத்தில் அன்பா இருக்கிறது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கன்னு சொல்றாரு.
நல்லா புரிந்து கொள்ளணும். பொதுவாக 4 விதமான அன்பு, கிரேக்க மொழியிலே 4 விதமான அன்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை முதலாவது நாம் சிந்திச்சிடணும். அன்பு அப்படின்னு சொன்னா அதற்கு 4 விதமான வார்த்தைகள் கிரேக்க மொழியிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று அகாப்பே, இன்னொன்று பிலியா, இன்னொன்று ஸ்டோர்ஜ், இன்னொன்று ஈரோஸ். நல்லா கவனிங்க. இந்த அகாப்பே என்பதனுடைய அர்த்தம் என்னன்னா, நிபந்தனையற்ற, நிர்பந்தம் இல்லாமல் தியாகமாய் வெளிப்படுகிற அன்புக்கு தான் அகாப்பே அன்பு என்று பெயர். நல்லா புரிந்து கொள்ளணும். கிரேக்க மொழியில 4 விதமாக அன்பு, அன்பு என்ற வார்த்தைக்கு 4 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதிலே அகாப்பே, இரண்டாவது பிலியா, மூன்றாவது ஸ்டோர்ஜ், 4வது ஈரோஸ். இந்த அகாப்பே என்பது இயேசு கிறிஸ்துவின் மிக உயர்ந்த தன்னலமற்ற தியாகத்தின் மூலம் வெளிப்படுத்தப்பட்ட மனிதன் மீதான பூரண அன்பை இது குறிக்கிறது. இந்த அகாப்பே என்பது நீங்க கவனிக்கலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. கவனிக்கலான்னு சொன்னா சட்டி சுட்டதாடா, சாம்பார் கெட்டதாடான்ற மாதிரி தான் இருக்கும். ஒண்ணும் பண்ண முடியாது. கர்த்தருக்கு இந்தியா முழுதுக்கும் ஒரே நோட்டு தானாங்க. 500 ரூபாய் வந்து டெல்லியில வந்துட்டு 500 ரூபாய் நோட்டு வேற, தமிழ்நாட்டுல சென்னையில 500 ரூபாய் நோட்டு வேற, பெங்களூர்ல 500 ரூபாய் நோட்டு வேற, திருவனந்தபுரத்துல 500 ரூபாய் நோட்டு வேற, நம்ம ஊர்ல திருவண்ணாமலையில 500 ரூபாய் நோட்டு வேறவா? எல்லா இடத்துலயும் 500 ரூபாய் நோட்டு ஒண்ணு தானே. எல்லா இடத்துக்கும் மொபைல் போனுடைய குவாலிட்டி ஒண்ணு தானே. எல்லாருக்கும் மற்ற காரியங்கள் எல்லாமே ஈக்குவல் தானே. அப்ப செய்திகள் மட்டும் என் சிட்டிக்கு மட்டும்தான் சிட்டி மாதிரி இருக்கணும், கிராமத்துக்கு கிராமம் மாதிரி இருக்கணுமா? ஏதாவது விளங்குதா? ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு. இயேசு நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்படியானால் நீங்கள் கவனித்தால் நீங்கள் கனத்துக்குரியவர்களாக மாறிவிடுவீர்கள். நீங்கள் கவனித்தால் நீங்கள் பரலோகத்தின் உச்சிதமான நன்மைகளால் பூமியின் வாழ்க்கை முடியும் போது பரலோகத்தின் உன்னதமான இடங்களுக்கும் நீங்கள் பங்குள்ளவர்களாய் மாறிவிடுவீர்கள். நீங்க கவனிக்கல, கண்ணை மூடி ஆழமா தியானிக்கிறேன்னு சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப இருட்டுக்குள்ள போயிடாதீங்க. தூக்கிட்டு கவனிங்க. கர்த்தர் நல்லவர். தூக்கம் வர மாதிரி தெரிஞ்சிச்சுனா திடீர்னு கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. வெக்கப்படாதீங்க. தூங்குறத விட அது ஒன்றும் தப்பான விஷயம் கிடையாது. எனக்கு என்னன்னா, நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்லா விசாலமா சேர்கள்லாம் போட்டு எல்லாருக்கும் பேன் காத்து படுற மாதிரி 1 அடி சீலிங் வேற. 1 அடி சீலிங். ஆக்சுவலா இது வந்து 6 இன்ச்சு சீலிங் இல்ல, 6 இன்ச்சு சீலிங்க்கு மேல மறுபடியும் டேப்பருக்காக ஒரு 6 இன்ச்சு போட்டிருக்கிறோம். 1 அடி சீலிங் இது. 1 அடி சீலிங்குள்ள நல்லா கொஞ்சம் நல்லா அப்படி காமா இருக்கிறதுனால காலை நேரம் இன்ப ஜெப தியானமே, தியானத்துக்குள்ள போயிடாதீங்க. கர்த்தவங்களுக்கு அப்படியே 10 to 12 ஆரணி வந்து பாருங்களா. கொஞ்சம் ஊற்றுமையா வல்லமைய பாடவே தேவையில்லை, ஊத்தம் தானாவே ஊத்தம். இதை முடிச்சுட்டு ஒரு 3/4 மணி நேரம் இல்லை 1/2 மணி நேரத்துக்கு மேல வண்டியை ஓட்டிட்டு, நல்ல வேலை ஜோயில கர்த்தர் கொடுத்தாரு, சோதரம் காரை ஓட்டின்னு வந்து விடுறாரு. இல்லைன்னா ஏம்பாடு பெரும்பாடா இருக்கும். சரி பரவாயில்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் வரலாம். முதலாவது, இது ஒரு தொடர் போதனைன்றதுனால உங்களுக்கு சத்தியத்தை நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படிக்கு ஜாக்கிரதையா இரு என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவேதான் நாம் முடிந்த வரைக்கும் சத்தமா பேசுறது ஒரு அனுபவமா மாறிவிட்டாலும் கூட மக்களுக்கு புரிகிற வண்ணமாக அதை பேசிவிட வேண்டும் என்கிற பாரத்திலே சத்தியத்தை பேசிக் கொண்டிருக்கிறோம். நன்றாய் கவனியுங்கள். அகாப்பே என்பது இயேசு கிறிஸ்துவின் மிக உயர்ந்த தன்னலமற்ற தியாகத்தின் மூலம் வெளிப்படுத்தப்பட்ட மனித குலத்தின் மீதான பூரண அன்பை குறிக்கக்கூடிய வார்த்தை இந்த அகாப்பே. இதைத்தான் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் முழுவதுமே விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் நீங்க வீட்டுல போய் படிங்க. அந்த மொத்த அதிகாரமும் 13 வசனம், ஏறக்குறைய 13 வசனம் என்று நினைக்கிறேன். அந்த 13 வசனமும் அன்பை மையப்படுத்தி
அன்பின் வெளிப்பாடுகளாக, அன்பின் கிரியைகளாக அநேக காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கும். சரி, இதைத்தான் யோவான் 15:12 கூட நம்ம ஒரு முறை வாசித்துடலாம். யோவான் 15:12. நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல, நல்லா புரிந்து கொள்ளுங்க, நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய எந்த அன்பை ஒப்பிட்டு எந்த அன்பாய் இருங்கன்னு சொல்றாரு? ஆண்டவர் இயேசுவாகிய தேவன் மனிதர்கள் மேல் வைத்த அன்புக்கு ஒப்பாக மனிதர்கள் ஒருவருக்கொருவர் அன்பை வைக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிச்சு பாருங்க. தேவன், இயேசுவாகிய தேவன் மனிதர்கள் மேல் வைத்த அன்புக்கு ஒப்பாக ஒரு அன்பை வேதம் நமக்குள்ளே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது. கடினமான மனதையும் மூர்க்கமான தன்மைகளையும் உடையவர்களாக இன்றைக்கு மக்கள் காணப்படுகிறதை பார்க்க முடிகிறது. கிறிஸ்தவர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளுகிற அநேகர் தங்களை தேவ மனிதர்கள் என்று தாங்களை ரொம்ப காலத்து விசுவாசிகள் என்று, நாங்கள் பரம்பரையாக கிறிஸ்தவர்கள் அல்லது நாங்க தான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற அநேகர் அன்பற்ற தன்மை உடையவர்களாய் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. இந்த பீலியா அப்படின்றது நண்பர்கள் மற்றும் சகோதரர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அன்பின் வெளிப்பாடு. நண்பர்கள் மற்றும் சகோதரர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அன்பின் வெளிப்பாடு. யோனத்தான் தாவீதை போல, இயேசு கிறிஸ்துவும் லாசருவும் போல அவர்கள் ரொம்ப சிநேகிதனா இருந்தாங்க இல்லையா? கர்த்தருக்கு தன் சகோதரனிலும் அதிகமாய் சிநேகிக்கிறவன் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. மூன்றாவதாக ஸ்டோர்ஜ், இந்த குடும்பங்களின் நடுவில் இயற்கையாக ஏற்படக்கூடிய அப்பா அம்மா பாசம், கணவன் மனைவி பாசம், பிள்ளைகள் பெற்றோர் பாசம், இது இயற்கையாகவே நமக்கு எழும்பக்கூடிய ஒரு பாசம். நான்காவது ஈரோஸ், இதுதான் காமங்களையும் காதலையும் உடல் கவர்ச்சிகளையும் உணர்ச்சிகளையும் அடிப்படையாக கொண்ட அந்த காரியத்துக்கு பேர் ஈரோஸ். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட இந்த அன்பின் காரியங்கள் இப்படிப்பட்டதா இருக்க நமக்கு என்ன அன்பு இருக்கணுமா? நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். அகாப்பே அன்பாயிருங்கள் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். அகாப்பே அன்பு என்றால் என்ன? உயர்ந்த நிலையில் ஒருவரை நேசிப்பது, உயர்ந்த நிலையில் தன்னலமற்ற நிலையில் ஒருவரை நேசிப்பது, தியாகம் பண்ணி ஒருவரை நேசிப்பது, பூரணமாய் ஒருவர் மீது அன்பையும் மரியாதையும் வைப்பது. ஒன்னு யோவான் 4:21 வாசித்து பாருங்க. 1 யோவான் 4:21. 1 யோவான் 4:21. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்று ஆண் பாலில் எழுதப்பட்டிருக்கிறதுனால, எப்பா நல்ல வேலைமா ஆண்டவர் ஆண் பாலில் தான் எழுதியிருக்கிறாரு. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவள் அப்படின்னு இல்ல, அன்பு கூறுகிறவன் அப்படின்னு இருக்குது. ஆகவே இது ஆண்களுக்கு தான் எழுதப்பட்டிருக்கும் போலது. அப்படி கிடையாது. வேதாகமம் ஆண் பாலில் எழுதப்பட்டிருந்தாலும் வேதாகமம் எல்லா விசுவாச பிள்ளைகளுக்கும் பொருந்தக்கூடியது. இது பால் வேறுபாடு இல்லாமல், இது இன வேறுபாடு இல்லாமல், இது ஜெண்டர்ஸ்க்காக இல்ல, எல்லா மனித ஜீவன்களுக்காக எழுதப்பட்டிருக்கிற சத்தியம் இது. அப்படியானால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை இயேசு கிறிஸ்துவாலே பெற்றிருக்கிறோம். பிதாவை நேசித்த அளவுக்கு பிரியமானவர்களை மனிதனை இயேசு நேசித்தார். பிதாவை நேசித்து கீழ்ப்படிந்தவர் மனிதனை நேசித்து உயிரை கொடுத்தார். சிந்திக்கணும் ஐயா. பக்தி உள்ளவர்கள் கிறிஸ்தவத்திலே அதிகமாகி விட்டார்கள், புத்தி உள்ளவர்கள் கூட அதிகமாகி விட்டார்கள். ஆனால் அன்புள்ளவர்களை பார்க்க முடியல. அன்பும் கருசனையும் இரக்கமும் தயவும் உள்ளவர்களை காண முடியல. நாம் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறவன், ஒருத்தர் ஆண்டவரை நேசித்தா மனிதனை வெறுக்கவே முடியாதுங்க. எத்தனை பேருக்கு புரியுது?
தேவனை நேசிக்கிற ஒரு மனிதன் தொடர்ச்சியா மனிதன் ஒருவேளை அந்த குறிப்பிட்ட ஒரு சம்பவம் நடக்கிறதுனால, கசப்பான ஒரு சம்பவம் நடக்கிறதுனால, வெறுப்பான ஒரு சம்பவம் நடக்கிறதுனால, வேதனைக்குரிய ஒரு சம்பவம் நடக்கிறதுனால, மனிதர்களா இருப்பதினால் அந்த சமயத்திற்கு, அந்த ஒரு சில மணித்துளிகளுக்கு, அந்த 1-2 நாட்களுக்கு வெறுப்பும் வேதனையும் கசப்பும் கோபமாக இருக்கலாமே தவிர, தொடர்ச்சியா ஒருத்தர் வெறுப்பா இருக்கிறாரு, தொடர்ச்சியா ஒருத்தர் கசப்பா இருக்கிறாரு, தொடர்ச்சியா ஒருத்தர் கோபமா இருக்கிறாரு, தொடர்ச்சியா ஒருத்தருக்கு வந்து மூர்க்கமா இருக்கிறாருன்னு சொன்னா அவங்களுக்குள்ள இருக்கிறது ரட்சிப்பே கிடையாது, அவர்களுக்குள்ள இருக்கிறது ஆவியானவரே கிடையாது. மறக்க கூடாது. இருக்கிறீங்களா? நீங்க இருந்தாலும் சரி அல்லது ஆகாயத்துல பறந்தாலும் சரி, இதுதான் சத்தியம். கர்த்தருக்கு அன்புக்குரியவர்களே, நன்றாய் பாருங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த புதிதான கற்பனையை நாம் இயேசுவாலே பெற்றிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன், ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷனோடு, ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷி, ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷியோடு எதுல நாம முரண்படலாம்? சத்தியத்தை அறியாதவர்களால் அல்ல, சத்தியத்தை எதிர்க்கிறவர்களிடத்துல நீங்க முரண்படலாம். அது கூட அன்பை மையமாக கொண்டிருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ச்சியாக நீங்கள் ரட்சிக்கப்பட்ட என்னங்க ஏங்க நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது இல்ல? சக்கரை கேட்டங்க, ஒரு நாள் சர்க்கரையை கேட்டங்க, இருங்க எடுத்து தரேன்னு சொல்லிட்டாங்க, இருங்க எடுத்து தரேன்னு சொல்லிட்டாங்க, உடனே எடுத்து தரலைங்க. சர்க்கரை கேட்டங்க, கொஞ்சம் இருங்க எடுத்து தரேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப எனக்கு என்னங்க மரியாதை இருக்குது? ஏங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காம இருக்கிறீங்க? அரடி என் இடத்துல தள்ளி வந்து வீட்டை கட்டாருங்க அந்த பிரதரு, அரடி தள்ளி வந்து வீட்டை கட்டாரு. ஏங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காம இருக்கிறீங்க? நான் அவங்களுக்கு மீன் குழம்பு கொடுக்கும்போது 4 பீஸ் போட்டு கொடுத்தேன் பாஸ்டர், அவங்க எனக்கு மீன் குழம்பு திருப்பி கொடுக்கும்போது 3 பீஸ் தான் போட்டு கொடுத்தாங்க. ஏமா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டேன்றீங்க? எங்க வீட்டுல எலுமிச்சை மழை இருந்துச்சு பாஸ்டர், பக்கத்துல இருந்து அவ வந்து புடிங்கன்னு போயிட்டா பாஸ்டர். இதெல்லாம் ஒரு காரணமா? ஏன்னா புரியுதா உங்களுக்கு? ஏமா சர்ச்சுக்கு வரல? நான் சர்ச்சுக்கு வரலன்றத பாஸ்டர் கேட்கல, அதனால சர்ச்சுக்கு வரல. அடாடா அடடா அடடாடாடா, இது எனக்கு ஒன்றும் புரியல. நான் சர்ச்சுக்கு வரலன்றத பாஸ்டர் கேட்கல, ஆகவே தொடர்ச்சியா நான் சர்ச்சுக்கு வரல. தொடர்ந்து அப்படி இருப்பது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ் நல்லவர், இயேசு நல்லவர். ஏமா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காம இருக்கிறீங்க? 100 நாள் வேலையில நான் வந்து என் பேர் எழுதுன்னு சொன்னேன் பாஸ்டர். 10 மணிக்கு வேலை, நான் 12:30 மணி போனேன் சார். என்ன பாஸ்டர் தப்பு இருக்குது? என் பேர் எழுதல பாஸ்டர், அதனால நான் பேசல பாஸ்டர். மக்களே, இயேசுவானவர் நம்மில் கூர்ந்த அன்பை போல நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு கூறணுமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம நீங்க திருவிருந்து எடுத்தா என்ன நடக்கும் தெரியுங்களா? அதனாலதான் நாங்க திருவிருந்தே எடுக்கல. திருவிருந்தே எடுக்கலடானா, திருவிருந்து எடுக்கணும்னா அவருக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லையா? திருவிருந்து எடுத்தா வியாதி, பலவீனர், மரணம். ஏன்னா புரியுதுங்களா? தேவனை நான் நேசிக்கிறேன், ஆனா என் சகோதரனை நான் நேசிக்க மாட்டேன் என்றால் நீங்கள் மனுஷ கொலை பாதகன் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனை நான் நேசிப்பேன், ஆனா அவ பண்ணாலே அந்த துரோகத்தை என்னால மறக்க முடியாது. மறக்க முடியலையா? அப்படி என்றால் உங்களுக்குள் இருப்பது பரிசுத்தாவியானவர் அல்ல, அசுத்தாவி. இருக்கிறீங்களா?
தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் சகோதரனிடத்திலும் அன்பு கூறுவான். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவள் சகோதரினிடத்திலும் அன்பு கூறுவாள். ஸ்தோத்திரம். இது என்ன இருக்குது? கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஸ்தோத்திரம் பண்ண கவனிச்சிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் பெரிய விஷயமா? இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுங்க, எந்த ஒரு தனிப்பட்ட, அதாவது இறையியல் சத்தியத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்காத யாரையும் நான் உட்காந்து யோசித்து பார்த்தேன். இந்த பிரசங்கத்துக்கு முன்னாடி இந்த செய்தி ஆயத்தப்படுத்தும் போது, எப்ப நீ உன்னை செக் பண்ண அப்படின்னு, எனக்கு தெரிஞ்சு யாரையும் வெறுக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. நீங்களா முறுக்கின்னு போனீங்கன்னா எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நானா என் மனசின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறேன், யாரையும் ஜஸ்ட் லைக் தட்டா நான் கடந்து போறது இல்லை. அதாவது என்ன நீங்கெல்லாம் பெரிய ஆளா அப்படின்னு நான் நினைக்கிறதே கிடையாது. என்ன நீங்கெல்லாம் பெரிய ஆள் தான். என்ன சொல்றீங்க? கர்த்தருக்கு இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமா எண்ணாதிருங்கள். ஏன்? அந்த சிறியவனை பரலோகம் எப்படி பார்க்குது? அந்த சிறியவனை பரலோகம் எப்படி பார்க்குது? கிறிஸ்துவாக பார்க்கிறது. கிறிஸ்துவாக பரலோகம் பார்க்கிற ஒருவனை நீங்க ஜஸ்ட் லைக் தட்டா பார்க்க முடியுமா? பரலோக பரிசுத்த வாட்டியாய் பார்க்கிற ஒரு மனுஷியை நீ ஏன் பாதியா பார்க்கிற? இயேசுவே மகனே என்று சொன்ன ஒருத்திய போய் கல் எடுத்து நீ அணைக்கிற. கல் அடிக்கிற அளவுக்கு நீ யோக்கியமா? ஒரு கல்லு அவள் மேல அடிக்கிறதுக்கு அவள் பாத்திரவானா இருந்தா, ஒரு லாரி கல்லு உன் மேல அடிக்கிறதுக்கு நீ பாத்திரவானா இருக்கிறியே. ஏசு நல்லவர். ஏதோ ஒண்ணு பண்ண போறாரு, என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ஏசு நல்லவர். ஏசு நம்ம எல்லாரையும் ஏதோ பண்ண போறாரு. என்ன பண்ண போறாரு தெரியுமா? அவர் இருக்கிற வண்ணமாக நம்மை மாற்ற போகிறார். மாற ஒப்பு கொடுக்கிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி சத்தமாக. பிரியமானவர்களே, அன்பும் சத்தியமும் நிறைந்தவர்களைத்தான் பரலோகில் நாம் பார்க்க போகிறோம். அன்பும் சத்தியமும் இல்லாதவர்களை, அன்பு சத்தியம் இல்லாதவர்கள் புதிய எருசலேமிலே காணப்பட மாட்டார்கள். அன்பு என்றால் என்ன? நல்லா புரிந்து கொள்ளணும். நாம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், எந்த ஒரு தன்னலமும் இல்லாமல் தியாக உணர்வோடு பூரணமாக தேவன் இயேசு நம்ம மேல வைத்த அன்புதான் அன்பு. அதைத்தான் இப்ப நம்ம திரும்பி என்ன பண்ண வேண்டி இருக்குது? ஒவ்வொரு மனிதனிடத்திலையும் காட்ட வேண்டி இருக்கிறது. தேறினவர்களாக, கிறிஸ்துவில் தேறினவர்களாய் மாறுவதற்கு சத்திய அறிவு மட்டும் போதாது, அன்பின் உணர்வு கண்டிப்பா தேவை. எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. எபேசியர் 4:15. அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு. இதை எப்படி சொல்றாரு? இந்த 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 புத்தகத்தை எழுதும்போது இந்த 4ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 11ஆம் வசனத்துல, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி. அப்படியானால் தேவனுடைய குமாரனை பற்ற விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராவதற்காக அப்படி சொல்லிட்டு ஊழியங்களை எல்லாம் சொல்றாரு. சிலரை அப்போஸ்தலராக, சிலரை தீர்க்கதரிசியாக, சிலரை சுவிசேஷகராக, சிலரை மேய்ப்பராக, போதகராக அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையா இனிமே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 15ஆம் வசனத்துல சொல்றாரு, அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றையும் தேறினவர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலன் பேசியிருக்க எழுதுகிறார். அப்படியானால் அன்பும் சத்தியமும் நிறைந்த மக்களைத்தான் தேறினவர்களாக மாற்ற முடியும். அன்புடன் சத்தியத்தை கை கொள்ளுகிறவர்கள் தான் தேறினவர்களாக முடியும். தேறினவர்கள் தான் உன்னதத்துக்கு ஏற முடியும். புரிஞ்சோ? கர்த்தருக்கு தேரலன்னா மேக்கப் பேக்கப் ஆகாதவங்க டேக்கப் ஆகவே முடியாது. ஆனா என்ன நடக்கும்? இது டேக்கப் ஆகும், நீங்க பாத்ரூம்ல இருப்பீங்க. அன்புக்குரியவர்களை சிந்திக்க வேண்டும்.
அநேகர் இந்த காரியங்களிலே பெரிய அளவுல கோட்டை விடுறோம். சத்திய அறிவு அதிகமா இருந்து விட்டால் மட்டும் போதாது, அன்பின் உணர்வு மிக மிக முக்கியமானது. சிலர் அப்படியே சத்தியத்துக்காக செத்துருவாங்க, ஆனா அன்பிற்காக ஒரு சின்ன விட்டு கொடுத்ததுல வர மாட்டாங்க. அவங்கள்ட்ட சின்ன விட்டு கொடுக்க மாட்டாங்க. யோவான் தொடர்ந்து எழுதும்போது சொல்லுகிறார், 1 யோவான் 3:11 சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் 1 யோவான் 3:11 நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதியிலிருந்தே கேட்டுங்கிற விசேஷம். அதுதான். பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு நான் அன்பா இருக்க போறேன்னு சொல்லுங்க. மூஞ்ச பார்த்து சொல்லுங்க, கண்ணை பார்த்து சொல்லுங்க, நான் அன்பா இருக்க போறேன். சும்மா ட்ரை பண்ணுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நான் ஒன்றும் பஜனை ஒன்றும் நடத்திட்டு இல்லை, சீரியஸானது இதெல்லாம் சொல்லலடானா நீங்க ஆபத்துல சிக்கிறீங்கன்னு அர்த்தம். சரி, அன்புக்குரியவர்களே, நீங்கள் எப்படி இருக்கணுமா? ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே இயேசு கிறிஸ்து ஆதியிலிருந்தே கத்துக் கொடுத்தது. அதுதான், ஆதியிலிருந்தே அதான் சொல்லிட்டு இருக்கிறாரு. நமக்கு இது புரிந்திருந்தால் இந்த உலகம் நித்தியத்தில் அன்பின் உலகமாக இருக்க போகிறது. நம்முடைய குடும்பங்கள் அன்பின் குடும்பங்களாக, நம்முடைய சபை ஒரு அன்பின் சபையாக, கிறிஸ்தவ சமூகம் ஒரு அன்பின் சமூகமாக இருக்கிறத கற்பனை பண்ணுங்க. அன்பும் சத்தியமும். அநேக இடங்கள்ல அன்பு இருக்குது, சத்தியம் இல்லாம போயிடுது. கவனிக்கிறீங்களா? சில இடங்கள்ல சத்தியம் இருக்குது, அன்பு இல்லாம போயிடுது. சிலரோடு பழகும் பொழுது அவங்க சத்தியத்துல வைராக்கியமானவங்களா இருக்கிறாங்க, நான் பார்க்க முடியுது. ஆனா அன்பு இருக்குதான்னு தேடி பார்த்தா கூட கிடைக்க மாட்டேங்குது. அந்த 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 எல்லையிலே அன்பு கிடைக்க மாட்டேங்குது. அன்பு இருக்குதாப்பா உங்ககிட்ட, சத்தியத்திற்காக அப்படியே போட்டுக்கணும். சோத்திரம் 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 சோத்திரம், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட். நல்லது இல்லைன்னே சொல்லல. அன்பு இருக்குதா? பூத கண்ணாடி வச்சு பார்த்தா கூட அன்பு தெரிய மாட்டேங்குது. சிலர் எல்லா நேரத்திலையும் அன்பாகவே இருக்கிறார்கள். சத்தியம் இருக்குதான்னு பூத கண்ணாடி வச்சு கேட்டா ஒரு சத்தியம் கூட அங்க காண மாட்டேங்குது. சிலர் சத்தியத்துல தேறினவர்களா இருந்தா அன்பு இல்லை. எப்போதும் ஜெபம் பண்ணுவாங்க, எப்போதும் கர்த்தருடைய காரியம் நடப்பாங்க, ஆனா மனைவி கிட்ட அன்பு காட்ட முடியாது. இந்த அம்மாவால கணவன் கிட்ட அன்பு காட்ட முடியாது. பாத்துக்கிறீங்களா? கர்த்தருக்கு மனைவி கிட்ட கோவப்பட்டுட்டு, மனைவியை நேசித்துட்டு, மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்டு மனைவி நேசித்துட்டு வெளியே போய் என்ன இருந்தாலும் என் மனைவி மாதிரி ஆள் கிடையாது அப்படின்னு புருஷன் சொல்லுவான். மனைவி என்ன பண்ணுவாங்க? இப்படி புருஷன் சொல்ற புருஷனும் இருக்கிறான். நான் பேசுறது விழுதுங்களா? மனைவி கிட்ட கோவப்பட்டோம், மனைவி கிட்ட கோவப்பட்டுட்டு மனைவி கிட்ட ஒப்புரவாயிட்டு வெளியே போய் என் மனைவி மாதிரி ஒரு அற்புதமான நபரை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கார், கர்த்தருக்கு சோத்திரம் அப்படின்னு சொல்ற புருஷனும் இருக்கிறான். அப்படி சொல்ற மனைவி இருக்குது. மனைவி கிட்ட ஒப்புரவு ஆகுற மாதிரி ஒப்புரவாயிட்டு, ஒப்புரவு ஆகிறது கிடையாது, ஆனா ஒப்புரவு ஆகாம வெளியே போய் ஒரு பிசாசு வந்து வாய்ச்சா பாரு, அதே மாதிரிதான் இவங்களும். இந்த பாய் இதை தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்றது? ஒரு முறை கைய பிடிச்சிங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும், நீங்க உலகத்திலிருந்து போய் சேர்ற வரைக்கும் அந்த நபர் தான் உங்க புருஷன், அந்த நபர் தான் உங்க பொண்டாட்டி. புரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஒரு அல்லேலூயா வருமே. மெதுவா வருதா ஸ்லோவா வருதா? கர்த்தருக்கு. அதனாலதான் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி வாலி பிள்ளைங்களே 1க்கு 9 முறையா, 9க்கு 90 முறையா, 90க்கு 900 முறையா யோசித்து, இன்னொரு 25 வருஷம் கழிச்சு இந்த மூஞ்சை கூட நம்மளால குடும்பம் கட்ட முடியுமா, நடத்த முடியுமான்னு யோசித்து சிந்தித்து திட்டமிட்டு அப்புறமா முடிவு பண்ணுவோம். இன்னைக்கு பல்ச்சின்னு தெரியுது, ஏதோ ஒண்ணு பல்ச்சின்னு தெரியுதுன்னு சொல்லிட்டு நீ பல்ட்டியாச்ச,
அப்புறமா நீ பள்ளத்தாக்கில் அவலீலி காடு மேடு எல்லாம் அதை சீக்கிரமா பாட ஆரம்பிச்சிருவீங்க. இயேசு நல்லவர். சத்தம் உயர்த்தி சொல்லுங்க, இயேசு நல்லவர். சிந்தியுங்கள் அன்புக்குரியவர்களே. தேறினவர்களாக நீங்கள் மாற வேண்டுமானால் வெறும் வேத வசன அறிவு மட்டும் போதாது. நிறைய பரிசுத்தவான்களை கூட நீங்க கவனிச்சீங்கன்னா வசன அறிவா இருக்கும், ஆனா அன்பின் கனிகளில் போய் கிட்ட நின்று பாத்தீங்கன்னா தான் தெரியும் ஒண்ணு இருக்காது. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்றும் உரியர் பிறர்க்கு. அன்பினால் நிறைந்திருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் திரும்ப திரும்ப கூறுகிறார். அப்போஸ்தலனாகிய யோவான் தான் கூறுறாரு அவர் அன்பு அப்போஸ்தலன் பார்த்தா ரோமர் புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல மறுபடியும் பவுல் சொல்லுகிறார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். ஒருவர் மேல் ஒருவர் எப்படி இருங்க? பட்சமாயிருங்கள், பாசமாயிருங்கள். ஒருவரில் ஒருவர் சகோதர சிநேகத்திலே. சொந்த சகோதரனை எப்படி சிநேகிப்பீர்களோ சொந்த. இப்ப நீங்க யோசித்து பாருங்க, நம்ம மன்னிப்பை பின்னாடி பார்க்க போறோம். அது ஒரு தொடர் போதனை. அன்பை பார்த்து கொண்டிருக்கிறோம், பின்னாடி நம்ம மன்னிப்பை பார்க்க போகிறோம். நீங்க அதுல ஒரு காரியத்தை யோசித்து பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன பேசிக்கிறீங்கம்மா? ஏன்னா பஞ்சாயத்து என்ன பண்ணிக்கிறீங்களா? லேண்ட் என்ன வாங்க போறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க அன்புக்குரியவர்களே. இயேசுவானவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு சகோதரராகவே அவர் தேவனாய் இருக்கிற அதே நேரத்துல, அவர் ரட்சகராய் இருக்கிற அதே நேரத்துல நம்மளை என்னன்னு சொல்லி இருக்கிறார்னா சகோதரர்கள் என்றும் சொல்லி இருக்கிறார். நம்மை சகோதரர்கள் என்று சொல்லி இருப்பதனால அவர் நமக்காக இப்ப என்ன பண்றாரா, நம்ம அந்த உறவை இழந்து போய்விடக் கூடாது. யோசேப்பு தன்னுடைய சகோதரருடைய உள்ள உறவை இழந்து போக விரும்பல. நன்றாக புரிந்து கொள்ளணும். பவுல் சொல்லுகிறார், சகோதர சிநேகத்தில் எப்படி இருங்க? பட்சமாயிருங்கள், பாச உணர்வோடு இருங்கள். ஒருவருக்கு ஒருவர் இரக்கத்தையும் மனதுருக்கத்தையும் தயவையும் உடையவர்களாயிருங்கள். தயவு என்றால் என்ன? தயவு என்றால் என்ன? தொடர்ச்சியாக அன்புக்குரியவர்களே நல்லா புரிந்து கொள்ளணும். தயவு என்பது தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு நபரை, தண்டனைக்குரியவர் தான், தண்டிக்கப்படணும் தான் அவரு, அந்த சகோதரி தண்டிக்கப்படணும் தான், ஆனா அவங்கள தண்டிக்காம விட்டு விடுவதற்கு பேர் தான் தயவு. நாம தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், நாம் தண்டிக்கப்படுவதற்கு ஏதுவானவர்கள், ஆனால் தேவன் நம்மளை தண்டிக்கிறாரா மன்னிக்கிறாரா? அப்ப நாம தண்டிக்கப்படாமல் தண்டிக்கப்பட்டு நான் திருந்துறீங்களா? தயவாக என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்றீங்களா? தண்டிக்கப்பட்டு நான் திருந்து விரும்புறேன்றவங்களா இல்லையா சொல்லுங்க. அப்படியா? கர்த்தர் நீங்க செய்யற தவறுக்கெல்லாம் தண்டனை கொடுத்து உங்களை திருத்தணுமா, தயவால உங்களை திருத்தணுமா? இப்ப சொல்லுங்க, தண்டிக்கப்பட்டு நான் திருந்து விரும்புறேன்றவங்களா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். தூங்குறவங்களை தவிர யாரும் இதுக்கு அல்லையிலே சொல்ல முடியாது. தயவாய் கர்த்தர் என்னை மன்னித்து அவர் விரும்புகிற வண்ணமா என்னை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறவங்க அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியானால் அவர் தயாபரராய் இருக்கிறது போல நீங்கள் தயாபரராய் இருக்க வேண்டுமா அல்லது நியாயாதிபதி ஆயிடுமா? சொல்லுங்கய்யா. அவர் தயவுள்ளவர், என்னை அவர் மன்னித்து என்னை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனா நாம மட்டும் ஏன் நியாயாதிபதியா உட்காந்துக்கிறோம்? அதெல்லாம் முடியாது பாஸ்டர். யாரை கூட வேணாலும் பேசணுங்க, இந்த நபரை கூட பேச மாட்டேன், இந்த நபரோட ஒப்புரவாக மாட்டேன், இந்த நபரோட ஐக்கியமாக மாட்டேன், இந்த நபரை கூட நான் சாப்பிட மாட்டேன், இந்த நபரை கூட ஒன்னா நிக்க மாட்டேன், இந்த நபரை கூட போட்டா எடுக்க மாட்டேன். என்னையா சொல்ல வரீங்க? இல்ல என்ன சொல்ல வரீங்க புரியல. நீங்க கிச்சிட்டின்னு தானா? ஏதாவது விளங்குதா?
மதத்துல சேர்ந்து இருக்கிறீங்களா, ஏதோ ஒரு சபையில சேர்ந்து இருக்கிறீங்களா, அல்லது ஏதோ ஒரு கூட்டத்துல ஏதோ ஒரு ஸ்தாபனத்துல சேர்ந்து இருக்கிறீங்களா, அல்லது கிறிஸ்துவின் உபதேசத்துல சேர்ந்து இருக்கிறீங்களா? கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. இயேசு நல்லவர். அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அப்படியானால் அன்பு கூறுகிறவன், தேவனில் அன்பு கூறுகிறவன் சகோதரனில் அன்பு கூறணுமா, அவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறானா? அப்படி அன்பு கூறாதவன் தேவனை பகைக்கிறானா, அவன் மனச கொலைபாதகனா இருக்கிறானா? கர்த்தருக்கு அன்பு இருந்தா விவாகரத்து நடக்குமா? கர்த்தருக்கு ஏன் விவாகரத்து நடக்குது? ஏன் விவாகரத்தை பத்தி யோசிக்கிறாங்க மக்கள்? அதிகமான சில மக்கள் விவாகரத்தை பத்தி யோசிப்பாங்க. ஏன்? அவர்கள் செய்த தவறுகளை நம்ம சில நேரங்கள் என்ன பண்ணுவோம், மன்னிச்சிடுவோம், ஆனா அதை மறக்கவே மாட்டோம். ஒரு குரு என்ன பண்ணானா, ஒரு ஆத்த கடக்கிறதுக்காக போயிட்டு இருந்தானா. ஒரு குரு என்ன பண்ணானா, ஒரு ஆத்த கடக்க போயிட்டு இருந்தானா. ஒரு சிஷியனோடு போயிட்டு இருந்தானா. அப்போ ஒரு இளம் பெண் வந்து, ஐயா என்னால இந்த பக்கத்துல அந்த பக்கத்துக்கு கடக்க முடியாது, நான் அந்த பக்கம் போய் ஆகணும், கொஞ்சம் என்னை கொண்டு அந்த பக்கம் விட்டுருங்க அப்படின்னு சொன்னாலாம். அந்த குருவனுடைய அந்த குரு தன்மையின்படி அவர்கள் ஒரு பெண்ணை தொடக்கூடாது, அது பாவம். ஆனா தன்னிடத்துல உதவி கேட்டு அதை செய்யாமல் போனால் அது அதோட பெரிய பாவம். ஆகவே அந்த குரு என்ன பண்ணாரா, சரி பாவம் பெரிய பாவம் பொழுது பாவத்தை செஞ்சுட்டு போலான்னு சொல்லி அந்த அம்மாவை தோல் மேல தூக்கி உட்கார வச்சு அந்த கரையில கொண்டு போய் விட்டுட்டாராம். அந்த அம்மா வந்து நன்றி ஐயான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் தூரம் நடந்து போன உடனே இந்த சிஷ்யன் சொன்னானா, குருவே குருவே, இன்னும் இருந்தாலும் நீங்க அந்த பொண்ணை தொட்டிருக்க கூடாது. சிஷ்யா நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா நம்முடைய குரு தன்மையின்படி, குரு உபதேசத்தின்படி ஒரு பெண்ணை தொடர்ந்து பாவம்னா, ஒரு உதவி கேட்டு ஒருத்தர் செய்யாம போனா அது அதோட பெரிய பாவம்னு சொல்லி நமக்கு சட்டம் இருக்குது இல்லையா, விதிமுறை இருக்குது இல்லையா. அதனால செய்யாம போயிட்டா அது பெரிய பாவன்றதுனால இந்த காரியத்தை செஞ்சேன், பரவாயில்ல விட்டுரு வா போலாம். கொஞ்சம் தூரம் போன உடனே பழைய ஒரு காமெடியில இது எப்படின்னு அது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி வரும், மறந்துட்டேன், எனக்கு சரியா ஞாபகம் வரல. ஒருத்தர் ஞாபகம் வந்தாலும் சொல்ல முடியாது. ஏசு நல்லவர், ஆமென். இல்ல இருந்தாலும் குருவே நீங்க அந்த பொண்ணை தொட்டிருக்க கூடாது, தான்பா மன்னிச்சுக்கப்பா, தப்புதான்பா, இதான் விளக்கம் சொல்லிட்டுனேப்பா, வாப்பான்னு கூட்டின்னு போறாரு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னு, இல்ல குருவே என்னால அதை ஏத்துக்கவே முடியல. அப்ப சொன்னானா அந்த குரு, சொன்னானா, நான் தூக்கி அந்த பொண்ணை இறக்கி விட்டேன் பாருங்க, அங்கேயே அந்த பொண்ணு மூஞ்சி முகரையெல்லாம் மறந்துட்டேன். நான் இறக்கி விட்டது வந்து நீ அந்த பொண்ணை தூக்கி மனசுல வச்சுன்னு வந்துங்கிற, நான் தோளில் வச்சிருந்தேன், நான் இறக்கி விட்டுட்டேன். நான் இறக்கி விட்ட இடத்துல இருந்து நீ மனசுல வச்சு அந்த பொண்ணை வச்சுங்கிற அப்படின்னு சபிச்சானா. ஐயா, முடிஞ்சு போன விஷயம், மறந்து போன விஷயம், அத ஆறாமலேயே ரணமாக்கி வச்சுங்கிறது. பிச்சைக்காரன் என்ன பண்ணுவானா, தன்னுடைய புண்ணு ஆற விட மாட்டானா. ஏன் புண்ணு ஆற விட மாட்டான்டான்னா, அந்த புண்ணை காட்டி தான் அவன் பிச்சை எடுக்கணும். சில விசுவாசிகள், சில தேவ மனிதர்கள், ஏன் ஊழியர்களே கூட சில காயங்களை ஆற விட மாட்டேன்றாங்க. சொரிஞ்சி சொரிஞ்சி அதை ரத்தம் வர வைக்கணும், அதை சொரிஞ்சி சொரிஞ்சி. அப்பதான் பார்க்கும்போதெல்லாம் மூஞ்சி திருப்பி நிற்க முடியும். அப்பதான் பார்க்கும்போதெல்லாம் இந்த காயத்தை உண்டாக்கின கொடூர பாவி நீதானடி. அது பிசாசின் கிரியை. அநேகரை என் கண்ணுக்கு முன்னாடி நான் பாக்குறேன், பிசாசு அப்படியே ரவா லட்டு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்கிறான், லபுக்குன்னு போட்டுக்குவான். நீங்க நினைக்காதீங்க சர்ச்சுக்கு வந்துடுறோம், ஒரு பாட்டை பாடிடுறோம், காணிக்கை கொடுத்துடுறோம், ஆணிடுறோம், ஊண்டிடுறோம், அதனால போயிடலாம்னு நினைக்காதீங்க. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார்.
அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, தாழ்மை தேவனால் உண்டாயிருக்கிறது, தயவு தேவனால் உண்டாயிருக்கிறது, இரக்கம் தேவனால் உண்டாயிருக்கிறது, கருசனை தேவனால் உண்டாயிருக்கிறது, தியாகம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. ஆகவேதான் இயேசுவானவர் சொன்னார், நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர். இந்த செய்தியின் முடிவில் நீங்கள் இதுவரைக்கும் யாரோடாவது பேசாமல் இருந்தீர்கள் சொன்னா, இறங்கி போய் மன்னிப்பு கேட்கிறவனோட இறங்கி வந்து மன்னிக்கிறவன் பெரியார். புரிஞ்சவங்க இல்லையா சொல்லுங்க. நான் அந்த விஷயத்துல தப்பு பண்ணிட்ட மாதிரி உணர்றேன் அப்படின்னு இறங்கி போய் மன்னிப்பு கேட்கறத விட, நான் இந்த விஷயத்துல வந்து நான் ஒருத்தர் மன்னிப்பு கேட்டு நீங்க மன்னிச்சீங்கன்னா நீங்க மனுஷன். ஒருத்தர் மன்னிப்பு கேட்டு நீங்க மன்னிச்சீங்கன்னா நீங்க மனுஷன். ஒருத்தர் மன்னிப்பு கேட்காமலேயே அவங்க எதுவுமே பண்ணாத மாதிரி நீங்க அவங்களோட ஒப்புரவாயிட்டீங்கன்னா நீங்க தெய்வ நிலையில் மாறிக்கொண்டிருக்குது என்ற அர்த்தம். எத்தனை பேருக்கு புரியுது? ஸ்தோத்திரம். என்ன புரியுதா? ஏதாவது புரியுதுங்களா? நன்மைக்கு நன்மை செய்வது மனித புத்தி. நன்மைக்கு நன்மை செய்வது மனித புத்தி. தீமைக்கு நன்மைக்கு தீமை செய்வது மிருக புத்தி. நான் பேசுறது உங்களுக்கெல்லாம் கொத்தா? நான் பேசுறது விளங்குதுங்களா? ஐயா, நன்மை செய்யறவங்களுக்கு நன்மை செய்வோம், நன்மை செய்யறவங்களுக்கு நன்மை செய்வோம். இது மனித புத்தி. ஆர்டினரி பர்சன்ஸ், தே ஆர் ஆர்டினரி. நன்மைக்கு தீமை செய்வது மிருக புத்தி. அந்த யானைக்கு அவன் தான் நல்லா சோறுலாம் போட்டிருப்பான், எல்லாம் பண்ணிருப்பான். ஏதோ ஒரு கட்டத்துல மத பிடிச்சிச்சுன்னு வைங்க, அவன் பாகனையை தூக்கி போட்டு அடிச்சு பீஸ் ஆக்கி விட்டுருவான். அது மிருக புத்தி. தீமைக்கும் நன்மை செய்வது தெய்வ புத்தி. கர்த்தருக்கு உங்களுக்குள்ள இருக்கிறது என்ன புத்தி? எனக்குள்ள இருக்கிறது என்ன புத்தி? என்ன இருக்குதா? ஏன் அம்மா அப்பா கூட பேச மாட்டேன்ற? ஏன் அப்பா பொண்ணை கூட பேச மாட்டேன்ற? ஏன் அப்பா மனைய கூட பேச மாட்டேன்ற? ஒரு தத்துவத்தை படிச்சேன். சண்டை போடுவதற்கு காரணம் யாரா இருந்தாலும் சமாதானமாவதற்கான முதல் படி எடுத்து வைக்கிறவர்களே தெய்வீகமானவர்களாம். நான் பேசுறது புரியுதாங்க? புரியலையாங்க? கணவனை நேசிக்க முடியாமல், மனைவியை நேசிக்க முடியாமல் சபைக்கு போகாதே. கணவனை மன்னிக்காமல், மனைவியை மன்னிக்காமல், பிள்ளைகளை மன்னிக்காமல், பெற்றோரை மன்னிக்காமல், உடன் பிறந்தவர்களை மன்னிக்காமல், சொந்த பந்தங்களை மன்னிக்காமல் சபைக்கு நீ போவதனால் வருவதனால் யாருக்கு என்ன லாபம்? ஏதாவது புரியுதுங்களா? இயேசு நல்லவர். தொடர்ச்சியாக பாஸ்டர் அவங்க அப்படிலாம் உங்களை பேசினாங்களே பாஸ்டர், அவங்களால தானே பாஸ்டர் இத்தனை லட்சங்களை நீங்க எழுந்தீங்க, அவங்களால தானே பாஸ்டர் இந்த குடும்பங்களை எல்லாம் நீங்க எழுந்தீங்க, அவங்களால தானே பாஸ்டர் இப்படிப்பட்ட ஒரு ஸ்தாபனத்தை நீங்க எழுந்தீங்க, அவங்களுக்கெல்லாம் எப்படி பாஸ்டர் நீங்க உதவி செய்ய முடியுது? அவர் சொல்லி இருக்கிறாரு, தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லுன்னு சொல்லி இருக்கிறார் கர்த்தருக்கு. அதனாலதான் யாரு உதவி செஞ்சாலும் செய்யாவிட்டாலும் எனக்கு வேண்டியது என்னவோட தேவன் தந்துடுறாரு. நான் பேசுறது விளங்குறாங்க கர்த்தருக்கு. நான் ஒரு காலத்துல மலையாய் நினைத்தவர்களாம் மடுவா இருக்கிறீங்க. வா, இந்த குடும்பம் அச்சு நம்ம சபை அப்படி பயங்கர ஒண்ணும் கிடையாது. இந்த பிரதர், இந்த சிஸ்டர், இந்த பிள்ளைகள்லாம் வளர்ந்தாங்கன்னா நமக்கு தூணும் ஆதாரமா இருப்பார்கள் என்ற எத்தனையோ பேர் துரும்பா கூட இல்ல. அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. ஏன்னா எனக்கு வேண்டியது என்னது என்பதை என் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆனா என்னுடைய அன்பு, அதனால என்னுடைய அன்பு கூடவும் போறதில்ல, குறையும் போறதில்லை. அதனால என்னுடைய அன்பு வரப்போறதில்ல. கொடுப்பதினால், ஒத்துழைப்பதினால், வருவதினால், போவதினால், தாங்காததினாலாம் என் அன்பு வரவும் போறதில்ல, போகவும் போறதில்ல. என்னுடைய ஒரே நோக்கம் 1 தீமோத்தேயு 2:4. நம்புறவங்க அல்லேலூயா சொல்லுங்க.
நம்பாதவங்க 1/2 கிலோ கறி வாங்கி கொடுத்துட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். நாம் மனிதர்கள் அல்ல, மனித நிலையில் இருக்கக்கூடிய தெய்வ பிறவிகள். நாம் எல்லாரும் மனித நிலையில் இருக்கக்கூடிய தெய்வ பிறவிகள். ரட்சிக்கப்படும் பொழுதே தேவனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதரை தரித்து கொண்டவர்கள். அப்படியானால் நன்மைக்கு நன்மை செய்கிறவர்களாக மாத்திரமல்ல, தீமைக்கு நன்மை செய்யக்கூடிய தெய்வீக புத்தியை வளர்த்துக் கொள்ளுங்கள். எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தருக்கு ஒரு கட்டத்துல ஒரு பெரிய நெருக்கடிக்கு, ஊழியமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு, ஒரு நெருக்கடிக்கு நான் ஆளான ஒரு கட்டத்துல, சுமார் 20 வருஷத்துக்கு முன்பாக என்னை விசாரிக்க ஒருத்தர் வந்தார். பாஸ்டர், நீங்கள் தேவிகாபுரத்துல மட்டுமல்ல, திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டுமல்ல, ஊழியமே செய்வதற்கான எல்லா வாய்ப்பை நீங்கள் இழந்து விட்டீர்கள் அப்படின்னு சொன்னார். நம்ம சகோதரர் மரி அன்பவர் சொல்றது, ஒரு முறை வீட்டுக்கு வந்துட்டு இந்த வீட்லயா நீங்க இருக்கிறீங்கன்னு கேட்டார். அந்த மாதிரி காலகட்டம் அது. ஐயா, சாப்பாடு ஒரு சாம்பார் ஊத்தி சாப்பிட்டா சந்தோஷப்பட்ட ஒரு காலம் அது. இப்பெல்லாம் எல்லா வீட்டுக்கு போனா கறி வேணாம், கறி வேணாம், கறி வேணான்னு சொல்றோம். கறி வேணாம், முதல்ல போன என்னதான் பிரேயர் வைக்கிறீங்கன்னு சொன்னவொடனே கறி வேணாம் அப்படின்றோம் இப்பெல்லாம். அது அந்த காலகட்டம். சாம்பார் ரசம் குடிச்சிட்டாவே பெரிய விஷயம். வாடகை கட்ட முடியாதனால அந்த நேரத்துக்கு ஒரு 1.25 வருஷத்துக்கு ஒருத்தர் எங்களுக்கு வீடு வாடகையே வேணான்னு சொல்லிட்டாரு. அது ரொம்ப இறுக்கமான வீடா இருந்தாலும் அதை தான் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தோம். அந்த காலகட்டம் அது ரொம்ப நெருக்கடியான காலகட்டம். இயேசு நல்லவர். என்னை விசாரிக்க வந்த ஒருத்தர் அப்படி சொன்னாரு. ஆனா ரொம்ப சிறுக 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 ஒரு 5000 ரூபாய் சேர்த்து வச்சிருந்தேன். இப்போ தீமையை நன்மையினால் எப்படி வெல்றது? அவங்க வீட்டுக்கு போய் அவங்க 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 அந்த ஒரு ஊழிய ஸ்தலத்துக்கு போகும்போது, ஒரு ஊழியத்துக்காக போகும்போது அவங்க வீட்டுக்காக நாங்க போறோம். அவங்க கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலையில சபையை கட்டிங்கிறாங்க. இந்த 5000 ரூபாய் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். கர்த்தருக்கு எவர்கிட்ட? இந்த திருவண்ணாமலையில், தேவிகாபுரத்தில் இல்ல, திருவண்ணாமலையில் இல்ல, தமிழ்நாட்டில் இல்ல, எங்கேயுமே நீங்க ஊழியம் செய்ய முடியாத சூழ்நிலை உருவாயிடுச்சு பாஸ்டர் அப்படின்னு சொன்னவருக்கு, நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமை நன்மையினால் வெல்லு. நம்புறவங்க மட்டும். உங்களுடைய வாழ்க்கை அன்பினால் நிறைந்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே. கடினமானவர்களாக உங்களுடைய, நீங்க என்ன நீங்க கடினமா இருந்து யாரை ஜெயிக்க போறீங்க? கடினமா இருந்து இந்த ஆவின் கனிகளில நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்காமல் யாருக்கு முன்னாடி ஜெயிச்சு, மனுஷனுக்கு முன்னாடி ஜெயிச்சு தேவனுக்கு முன்னாடி தோக்க போறீங்களா? மனுஷனுக்கு முன்னாடி தோத்து தேவனுக்கு முன்னாடி ஜெயிக்க போறீங்களா? இவரு அத சொன்னாரு, இறங்கி வந்து பேசுறியாடா, இறங்கி வந்து பேசுறியாடா. எப்பா, உனக்கு முன்னாடி நான் தோத்துறேன். நான் யாரு சொல்லி நான் உனக்கு முன்னாடி வந்து இறங்கி நின்னனோ அவருக்கு முன்னாடி நான் ஜெயிக்கிறேன். இந்த அறிவு உனக்கு இல்லாததுனால நான் இறங்கி வர்றது உனக்கு நான் தோத்து போறதா தெரியுது. நான் இறங்கி வர்றது என்னுடைய இளமையை காட்டுது. நான் இறங்கி வர்றது உனக்கு நான் கோழியா தெரியுது. உனக்கு முன்னாடி நான் கோழியா இருந்துட்டு போறேன், தோத்தவனா இருந்துட்டு போறேன், ஏமாளியா இருந்துட்டு போறேன், கோமாளியா இருந்துட்டு போறேன். ஆனா யார் சொன்னதினால் உனக்கு முன்னாடி நான் வந்து இறங்கி நிக்கிறேன் என்பதை அவர் அறிந்திருக்கிறபடினால் அவருக்கு முன்னாடி நான் ஜெயித்தவனாய் நிற்கிறேன். நல்லா புரிந்து கொள்ளுங்க. மனுஷர்களுக்கு முன்பாக நீங்கள் ஜெயிக்கிறதாக, கெத்து காட்டுறதாக, நான் யாரும் தெரியுமான்றதுனால அப்படி நீங்க நின்று மனுஷனுக்கு முன்னாடி, அப்பா அந்த சிஸ்டம் நம்ம பாதிச்சிடக்கூடாதுப்பா, அந்த பிரதரை பாதிச்சிடக்கூடாதுப்பா, அந்த குடும்பத்தை பாதிச்சு கூடாப்பா, அவங்கள பாதிச்சுட்டா அவங்க ரொம்ப மோசமான முடிவு எடுத்துருவாங்கப்பா அப்படின்னு மனுஷனுக்கு முன்னாடி நீங்க ஜெயித்து தேவனுக்கு முன்னாடி தோக்க விரும்புறீங்களா? அல்லது மனுஷர்கள் உங்களை கோழைகளாக, ஏமாளிகளாக, உங்களை கையால் ஆகாதவர்களாக நினைத்தாலும் பரவாயில்ல, என் தேவனுக்கு முன்னாடி நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஏதோ எனக்கு புரியுதுன்றவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு நல்லவர். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறதுடைய முக்கியமான அடையாளம் என்ன தெரியுமா? ரோமர் 5:5 மட்டும் வாசிங்க. நிறைய வசனங்கள் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேலும்
நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடி தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் என்ன பண்ணப்பட்டிருக்குதான்? ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் நமக்குள்ளே வந்து இருப்பாரானால் கிருபையை பெற்றதின் அடையாளம், அபிஷேகத்தை பெற்றதின் அடையாளம், ஆவியானவரை பெற்றதின் அடையாளம். அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். வரங்கள் என்று சொல்லுகிறோம், அந்நிய பாஷைகள் என்று சொல்லுகிறோம், தாளந்துகள் என்று சொல்லுகிறோம். ஆவியின் வரங்களை பெற்றதற்கு மிகப்பெரிய அடையாளம் அன்பு. ஒருவர் தொடர்ச்சியாக கோபத்தை காட்டுறாரு, ஒருத்தர் தொடர்ச்சியா கசப்பா இருக்கிறாரு, ஒருத்தர் தொடர்ச்சியா நெருப்பா இருக்கிறாரு, ஒருத்தர் தொடர்ச்சியா சிட்ட பண்றாரு, ஒருத்தர் தொடர்ச்சியா சோகம். சிலர் பாத்தீங்கன்னா எப்பவுமே அவங்க சோகமா தான் இருப்பாங்க. அவங்க மூஞ்சில சிரிப்பையே பார்க்க முடியாது. என்ன காமெடி பண்ணுங்க, என்ன நீங்க பாயிண்டா சொல்லுங்க, எவ்வளவு கத்துங்க, எவ்வளவு கதறுங்க, என் வாழ்க்கையே அவ்வளவுதான். அப்படி சோகமாவே இருப்பாங்க. அது டேஞ்சரஸான ஒரு தாட். எப்போதும் எரிச்சலா இருப்பது, எப்பொழுதும் வாக்குவாதம் பண்ணி கொண்டிருப்பது, அப்படிப்பட்டவர்கள் இன்னும் ரட்சிக்கப்படவே இல்லை. அவங்களுக்குள்ள ஆவியானவர் கொஞ்சம் கூட கிரியை செய்யலன்னு அர்த்தம். எப்போ சிலர்லாம் அவங்கள தவிர வேற மற்றவங்க எல்லாம் பாவின்ற நினைப்பு எப்பொழுதுமே. என்னப்பா உன் பிரச்சனை? நீ யூதாவா நினைச்சிட்டு இருக்கிற, நீ யூதாவா நினைச்சிட்டு இருக்கிற, நீ பாக்குறதெல்லாம் உனக்கு வந்துட்டு தாமாரா தெரியுது. ஆனா கொஞ்சம் அடுத்த பக்கத்தை புரட்டினா தான் தெரியும், யூதாவே உன் நீதியை விட தாமாருடைய நீதி பெருசு. புரிஞ்சவங்க கர்த்தருக்கு எப்படி சமுதாயத்துல என்னை விட உயர்ந்தவன் என்று ஒருவனை நான் நினைக்கிறது இல்லையோ, என்னை விட தாழ்ந்தவன் என்று ஒருவனை நான் நினைக்கிறது இல்லையோ, அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில எனக்கு இவர்கள் கீழான நிலையில் உள்ள விசுவாசிகள், இவர்கள் கீழான நிலையில ஊழியர்கள், இவர்கள் கீழான நிலையில் உள்ள தேவ மனிதர்கள் என்று ஒருத்தரோட நான் நினைச்சது கிடையாது. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஒருவேளை ஒரு பொதுவான ஊழியக்காரனா இருப்பதினால், ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கி அடுத்த கட்டத்துக்கு இந்த ஸ்தாபனத்தை கொண்டு போக வேண்டும் என்று நினைப்பதினால், எல்லாரையும் பேலன்ஸ் பண்ண நினைப்பதினால், சில நேரங்களில் சில கடினமான வார்த்தைகளை, கடினமான முடிவுகளை நான் எடுத்தாலும் கூட தனிப்பட்ட முறையில ஒருவரையும் நான் என்னை விட உயர்ந்தவராக தாழ்ந்தவராக நினைத்ததே கிடையாது. ஆவிக்குரிய நிலவில என்னை விட உயர்ந்தவர்களாக நினைப்பதற்கு வாய்ப்புண்டே தவிர, இவர்களுக்கு என்னை விட இவங்க என்ன, இவங்க எல்லாம் ஒரு ஆள அப்படி யோசிச்சதே கிடையாது. இயேசு நல்லவர், கிறிஸ்து அன்பு நிறைந்தவர், கிறிஸ்தவ மார்க்கம் அன்பு நிறைந்தது, கிறிஸ்தவர்கள் அன்புள்ளவர்கள், கிறிஸ்தவர்கள் அன்புள்ளவர்கள். ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். எப்படி அன்பா இருக்கணுமா? நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல. இப்ப நமக்கு அவருக்குமான அன்பு நியாயமானதா, இரக்கத்தை மையமா கொண்டதா? நமக்கும் இயேசு கிறிஸ்துக்குமான அன்பு இல்ல என்னை நேசிக்கக்கூடிய அளவுக்கு நான் குவாலிட்டி பர்சன், சோ இயேசு என்னை நேசிக்கிறார் என்பதா? இல்ல தகுதி இல்லா அடிமை என்னை அணைக்கின்றி தாங்கி தாங்கி வழி நடத்தி வருகின்றீர். இந்த அடிப்படையில் ஆண்டவருக்கு நமக்கான அன்பு இருக்குதா? நான் தகுதியா இருப்பதினால் அவர் என்னை நேசிக்கிறாரா? தகுதி இல்லாமல் இருந்தாலும் அவருடைய கிருபையினால், இரக்கத்தினால், தயவினால் என்னை நேசிக்கிறாரா? அப்ப தகுதியானவர்களை நேசிக்கணுமா? இரக்கத்தினால், தயவினால், கருசுனால் நிறைந்தவர்களாய் மற்றவர்களை நேசிக்கணுமா? எல்லாம் ஏந்து இருக்கலாம், எல்லாரும் ஏந்து நிற்கலாம். அல்லேலூயா. உம்மையே நான் நேசிப்பேன். எல்லாரும் ஏந்து நின்று வாய் திறந்து, உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், நான் பின் திரும்பேனே ஓம் சன்னே
ஓம் பாதையில் நான் நடந்திட்டான், ஓம் சந்நிதியில் முழங்காலில் நின்று, ஓம் பாதையில் நான் நடந்திட்டான், இன்னல் துன்பமே வந்தாலோ நான் பின் திரும்பேனே. சத்தவயத்தில் அருவாய் திறந்து, இன்னல் துன்பமே வந்தாலோ நான் பின் திரும்பேனே. ஒருவரில் ஒரு அன்பாயிருங்கள், ஒருவரில் ஒருவர் பட்சமாயிருங்கள், ஒருவருக்கொருவர் இரக்கமாயிருங்கள், ஒருவருக்கொருவர் மன உருக்கமாயிருங்கள். கர்த்தர் உங்களை நம்முடைய அன்பின் போர்வையால் மூடுவாராக. நம் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவருடைய இருதயங்களில் தேவனுடைய அன்பை ஊற்றுவாராக. கசப்பு, வெறுப்பு, கோபம், எரிச்சல் என்கின்ற பிசாசின் சர்வ ஆயுதங்கள் நிர்மூலமாக்கப்படுவதாக. ஆவின் கனிகளால் நிறைந்தவர்களாகி கிறிஸ்துவின் அன்பின் அகல ஆழ நீள உயரங்களுக்குள்ளாக தேவ ஆவியானவர் நம்மை நடத்துவாராக. அப்பா பிதாவே, அன்பின் பிதாவே, எங்களுக்கு பலமுள்ள பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்தவரே, கிறிஸ்துவின் மூலமாக உம்முடைய அன்புக்கு எங்களை பாத்திரவான்களாய் மாற்றினவரே, கிறிஸ்து பூமிக்கு அனுப்பி உம்முடைய அன்பை வெளிப்படுத்தினவரே, அன்பின் குமாரரே, நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று சொன்னீரே. ஆண்டவரே, அடியார்களை உம்முடைய சமூகத்துல, உம்முடைய பிரசனத்துல, பிதாவின் அந்த பிரசனத்துல, கிறிஸ்துவின் அந்த ஆண்டவரே ஸ்தோத்திர பிரசனத்துல, ஆவியானுடைய ஆளுகையில சபையாய் ஊழியர்களாய் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். உம்முடைய அன்பின் பிரசனத்தினால் எங்களை ஆளுவீராக, உம்முடைய அன்பினால் எங்களை ஆளுவீராக. எங்கள் இருதயங்களிலே உம்முடைய அன்பு ஊற்றப்படுவதாக. எங்கள் வார்த்தைகள் அன்பினால் சத்தியத்தினால் நிறைந்திருப்பதாக. எங்கள் செயல்கள் அன்பும் சத்தியம் நிறைந்ததாக இருப்பதாக. நாங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிற, ஒருவரை ஒருவர் தாங்குகிற தயவுள்ள ஆண்டவரே தயாபர சிந்தை உள்ளவர்களாக எங்களை மாற்றுவீராக. கசப்பு, வெறுப்பு, கோபம், வைராக்கியம், மூர்க்கம் ஆண்டவர் என்கின்ற பிசாசின் சுபாவங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் அடி ஆழத்திலிருந்து, சிந்தையிலிருந்து, உணர்விலிருந்து, யோசனையிலிருந்து, வாழ்க்கையிலிருந்து, குடும்பங்களிலிருந்து முற்றிலுமாய் வெளியேறுவதாக என்று ஜெபிக்கிறேன். சத்தியத்தை கேட்கிற ஜனங்களுடைய இருதயங்கள் அன்பினால் நிறையப்படட்டும். தன்னலமற்ற தியாக உணர்வு கொண்ட பூரணத்துவமான ஆண்டவருடைய அன்பினால் நிறைந்தவர்களாய் எங்களை மாற்றுவீராக நாங்கள் செபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. தேவனுக்கு முன்பாக, மனிதர்களுக்கு முன்பாக ஜெயிப்பதாக நினைத்துக் கொண்டு, மனிதர்களுக்கு முன்பாக மேன்மையாய் காட்டிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு, மனிதர்களுக்கு முன்பாக நாங்கள் பெரிய ஆட்கள் என்பதை நினைத்துக் கொண்டு, தேவனே உமக்கு முன்பாக நாங்கள் தோற்றுவிடக் கூடாதப்பா. உலகம், மனிதர்கள் எங்களை கந்தையாய், குப்பையாய், கோலமாய் நினைத்தாலும் பரவாயில்லை. வார்த்தையின் தேவனுக்கு முன்னாடி, உபதேசத்தை தந்த தேவனுக்கு முன்னாடி நாங்கள் வெற்றி பெற்றவர்களாய் நிற்க எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. தாழ்த்தி வெறுமையாக்கி இயேசு கிறிஸ்து மூலமாக ஒப்பு கொடுத்து ஆரணி அள்ளியந்தர் ஆராதனைகளை பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய் ஜெபித்தோம். ஜெபங்களை கேட்டீர் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சத்த உயர்த்தி சொல்லலாம், என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் வழி நடத்துதலும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றைக்கும் தங்கி இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவர் வாழ்த்திக் கொள்ளுங்கள். ஆமென், ஆமென்.